Taste the Daily. மதுரையில் பாலியல் தொல்லை கொடுக்கும் திமுக மாநகராட்சி கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பழங்குடியின பெண் புகார் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்முகவேல் சூரியகலா தம்பதியினருக்கு விராட்டிப்பத்து கவுன்சிலர் நாகநாதன் 18 மாதங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை அகற்றுமாறு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் பழங்குடியினரான தன்னை சாதி ரீதியாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதோடு பாலியல் இச்சைக்கு இணங்குமாறும் கவுன்சிலர் நாகநாதன் மிரட்டுவதாக சூரியகலா தெரிவித்தார். இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் காவல்துறையினருக்கும் ஆன்லைன் மூலம் புகார் அளித்திருப்பதாகவும் சூரியகலா கூறினார். இதனால் திமுக கவுன்சிலர் நாகநாதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் திமுகவினர் மீது தீய சக்தி ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 27வது வார்டு கவுன்சிலரு பேரு நாகநாதன். அதனால ஒரு தகுதியே இல்லாத கவுன்சிலருங்க அவர். ஒரு பொம்பளை இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஒரு இடத்துல போனோம்னா இந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட போய் எப்படி நாங்க போய் பிரச்சனைகளை சொல்றது? வீடு தேடி வந்து நீ அதனால எப்படிங்க அந்த ஆள் மேல எங்களுக்கு ஒரு மரியாதை வரும்? அவரே உங்களை நேரடியா அதனாலதான் சார் இப்ப பிரச்சனையே. காட்டுவாசிகள்னா அவ்வளவு ஒரு இலக்காரமா போச்சா? ஒரு பழங்குடியின பெண்ணுன்னா அப்படியே